ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. என்னடா அங்கிள் விக்குறது கொஞ்சம் தண்ணி தரீங்களா? ஏய், நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? பால் எடுத்துட்டு சீக்கிரம் வெளில போறீங்களா இல்லையா? சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் கூட தர மாட்டேனீங்களே. இது நியாயமா அங்கிள்? இது தர்மமா அங்கிள்? என்கிட்ட நியாய தர்மம் பத்தி பேசுறியா? உங்களுக்கு போன் வந்திருக்கா அங்கிள்? ஹலோ மிஸ்டர் பாண்டித்துரை, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். இங்க இருந்து எங்க வரணும்? வந்தாச்சா? அப்போ ஒண்ணு பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன். ஓகே? என்ன பால் கிடைச்சதா இல்லையா? இன்னும் கிடைக்கல அங்கிள். சரி, பால் கிடைச்சது நான் வெளியில தூக்கி போடுறேன். அப்போ வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல வெளியில போங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க? நீங்க அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. வெளியில போங்க. ஆரஞ்சு தோல் ஸ்ப்ரேடா. யாரா நீங்களா? அடிக்காதீங்களா? நான் தாமரையோட மருமகன்டா. நான் தாமரையோட தங்கச்சி பொண்ணுடா. நான் தாமரையோட மருமகடா. மொபைல் கிடைச்சிச்சு.
டேய் 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 நில்றா டேய் நில்லுடா என்னாச்சு டியூட்? மொபைல் யார் மொபைல் இது? உங்க அப்பா மொபைல் தானே? அது ஒழுங்கா வச்சுக்க தெரியாதா? விளையாடிட்டு கீழே போடுவீங்களாடா? இந்த வாங்கிக்க. இனிமே போனை பத்திரமா வச்சுக்கணும், சரியா? டேய் சஞ்சய் போனை கொடுக்காத. டேய் போனை கொடுக்காதடா. டேய் யோ என்னைய போனை தூக்கி கொடுத்துட்ட? நீ யாரு? நான் தான் பாண்டித்துறை. நீ கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ ஆதாரத்தை கொடு. ஓ யா அறிவு கட்டவனே, நீ கொடுத்த அமிச்ச போன்ல தான் எல்லாமே இருக்கு. ஏய் நில்லுடா. ஏய் ஓடாதீங்கடா, நில்லுடா. எங்க பொண்ணுக்கு நாங்க வளையல் வாங்கி போட மாட்டோமா? இதுக்கெல்லாம் நீங்க வரணும். என்ன சம்பந்தி நீங்க? இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு நாங்க தான் வளையல் போடணுங்கிறது சம்பிரதாயம். ஆக்சுவலா இதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வைக்கணும். நமக்கு தான் நேரமே இல்லையே, அதான் வாங்கியாவது கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்க. நாங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யவே விட மாட்டேங்கிறீங்க. ஏன் தாமரை நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுறேன்? 2 குடும்பமும் ஒண்ணு தானே? இத சொல்லியே எங்களை ஒன்னும் பண்ண விட மாட்டேங்கிறீங்கம்மா. எங்களுக்கும் செய்யணும்னு ஆசை இருக்காதா? என் பையனுக்கு வெண்ணிலா பொண்ணா கிடைச்ச சந்தோஷமே எனக்கு இன்னும் தீரல தாமரை. அது தீர்ற வரைக்கும் நான் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, சரியா? அம்மா எனக்கு துளசி ஒரு 2 முழம் கொடுங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காருல்ல தாமரையோட அண்ணன், அந்த குடும்பத்தோட உங்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. என்னாச்சுமா? நீங்க போங்க, போயிட்டு இருங்கம்மா, நாங்க வந்துடுறோம். சரி.
இப்போ நம்ம பிளான் என்ன? இவங்களுக்கு பயந்து நம்ம ஓடிக்கிட்டேவா இருப்போம்? நம்ம கிட்ட இருக்கிற மொபைலை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அதுதான் பிளான். ஏன் நம்ம போலீஸ் கிட்ட போகணும்? நம்ம கிட்ட போலீஸ் இங்க வராதா? சினிமால தான் ஃபோன் பண்ணா போலீஸ் அந்த இடத்துக்கே வருவாங்களே. வருவாங்க, அதுக்கு 100க்கு ஃபோன் பண்ணணும். நம்ம கிட்ட தான் ஃபோன் இருக்குல, குடு நான் பண்றேன். ஏ கண்மணி, 0 எப்படி இருக்குன்னு தெரியலையா? ஸ்கூல்ல அடிக்கடி மேக்ஸ்ல வாங்குவே மார்க், அதுதான் 0. அத போடு. டேய் ஃபூல், இந்த ஃபோன்ல டச் வேலை செய்ய மாட்டேங்குது. நானே டென்ஷன்ல இருக்க. நீ ஏன் மார்க்க பத்தி பேசிட்டு இருக்கியா? ஒரு 0 போட தெரியல, புடிங்க. மேக்ஸ்ல 100 வாங்குற புலி தானே, நீ 0 போட வேண்டியது தானே. இது ஓட்ட போனா இருக்கு. போனை என்கிட்ட கொடு. குடு, நானே ட்ரை பண்றேன். அண்ணா, ஒரு 5 பசங்க முகமூடி போட்டீங்க பாத்தீங்களா? இப்படிதாங்க போனாங்க. சரி. ஹே, அந்த பாண்டிதுரை வந்துட்டு இருக்கான். நல்ல வேளை நம்மள அந்த பாண்டிதோட பார்க்கல. சீக்கிரமா 100க்கு ஃபோன் போடு, போலீஸ் வரட்டும். அண்ணா, இங்க சொல்லுங்க. முகமூடி போட்டு 4-5 குழந்தைங்க வரத பாத்தீங்களா? இல்லையே. இல்லையே, இந்த பக்கம் தானே வந்திருப்பாங்க. இல்ல, நான் 1 மணி நேரமா இங்கே தான் உட்காந்துருக்கேன், யாருமே வரல. சஞ்சய், அப்ப அந்த குட்டி பிசாசுங்க இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போல. அதுங்களை தேடி பிடிச்ச ஒரு வழி பண்ணுவோம், வா. ஐயோ, பாண்டிதோரை திரும்பி வரான். இந்த டச் ஸ்கிரீன் வேற ஒர்க் ஆகலையே. ஏன் அந்த பாண்டிதுரை போன் எடுத்து 100க்கு போடு, போலீஸ் சீக்கிரம் வரட்டும். ஆமால, இந்த ஐடியா நம்ம யாருக்குமே தோணாம போச்சே. ச்சே, போன் லாக் பண்ணி வச்சிருக்கான். பின் நம்பர் கேக்குது. இங்கதான் போயிருப்பானுங்க. நாம விசாரிச்ச 2 பேர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பசங்க இங்கதான் எங்கேயோ பதுங்கி இருக்கணும். இந்த வானரங்க எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. ஐடியா. உன் போன் எங்க இருக்கு? போயா, நீதான் அந்த பசங்கிட்ட தூக்கி கொடுத்த. போன் அவங்கள்ட்ட தானே இருக்கு. இப்போ அந்த போனுக்கு நான் கால் பண்ண போறேன். ரிங் அடிக்கும், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருப்போது. டேய், சீக்கிரமா ஸ்டாப் பண்றா, இல்ல நம்ம மாட்டிப்போம். பண்ணு, சீக்கிரம் பண்ணு.
மல்லிகா நாம அந்த பலகாரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல ஆமா, அது எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு வச்சிரு பலகாரத்தை எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் சரியா? சரிங்க. சரி. மல்லிகா முதல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு வேலையை பாருமா. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அத்தை வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அத்தை. சரி. அம்மாடி தாமரை அத்தை இந்த அட்சதைக்கான அரிசி மஞ்சள் எல்லாத்தையும் ஒரே பையில வைக்கணும். அது எல்லாத்தையும் மத்த ஜாமானோட சேர்த்து வைக்க வேண்டாம். சரிங்க அத்தை. இது பாருமா மொத்தம் 21 தட்டு வைக்கணும். அந்த சாமானை எல்லாம் ஒரு 7-8 பைய பிரிச்சு வச்சிருங்க. பிரிச்சு வச்சு முடிஞ்சா இப்பவே நம்ம வண்டியில ஏத்தி வச்சிடலாம். இன்னொரு ஊர்ல போய் கல்யாணம் பண்ண போறோம். சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் கடை எங்க இருக்குன்னு அங்க எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுல்ல. சரியாம்மா பாத்து எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிருங்க. சரிங்க சார். இந்த கலை பொண்ணு எங்க போனா? மாப்பிள்ள கலை எங்க போச்சு? அத்தை அவ வெண்ணிலா ரூம்ல படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அடி பாதகத்தி இந்த வெண்ணிலா பொண்ணு முகத்துல ஏதோ பூசிக்கணும். அது அந்த பார்ல இருக்கு எங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கூட்டிட்டு போன்னு சொன்னேன். அவ இப்ப முன்ன மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வேலையும் 10 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்க மாப்பிள்ள இந்த வீணா போனவள எல்லாரும் ஒண்ணு கூடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சோம்பேறி கழுத்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை எழுப்புங்க. இருங்க. தாமரை வெளியே போன பசங்க இன்னும் வரலையேம்மா. சாப்பிடுற நேரமாச்சு. இப்பதானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. சாப்பாட்டை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். டிரைவர் அண்ணா இருக்காரு, எல்லாம் அவர் வாங்கி கொடுத்துருவாரு. ஐயோ தாமரை உண்மையை சொல்ல போனா அது காரணம் இல்ல. என் பசங்க இருக்காங்களே 1ஆம் நம்பர் அராத்துங்க, அதுக்காக தான் கேட்டேன். தாமரை உங்க டிரைவருக்கே வேற ரூட்டை காமிச்சு எங்கேயாவது சுத்த போயிருவானுங்க. சுத்துனது போதும் உடனே வீட்டுக்கு வர சொல்லி ஒரு போனை போட்டு சொல்லுமா. சரிங்க அண்ணா. சரிம்மா. ஐயோ இந்த புள்ளைங்களை எங்க போச்சுன்னு தெரியலையே. சட்டுன்னு கண்ணை மறைச்சிட்டு ஓடி போயிட்டாங்களே. இப்ப நான் எங்கன்னு தேடுவேன்? மேடம் கேட்டா இப்ப நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? ஐயோ தாமரை மேடம் வேற போன் பண்றாங்களே. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? குழந்தைங்களை காணோம்னு சொன்னா ரொம்ப பயப்படுவாங்களே. பேசாமலே இருக்க முடியாது, ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மேடம் சொல்லுங்க மேடம். அண்ணா பசங்க என்ன பண்றாங்க? பசங்களா மேடம்? தோ விளையாடிட்டு இருக்காங்க மேடம். சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க மேடம். சாப்பாடு வேணாட்டாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க மேடம். ஓ அப்படிங்களா? சரி. தாமரை அவங்கள வர சொல்லி போனை போட சொன்னா அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றியம்மா. வர சொல்லுங்க. ஹலோ அண்ணா. சொல்லுங்க மேடம். பசங்களை கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. ஹலோ அண்ணே, உங்களுக்கு சொல்றதுக்கு யோசனையா இருந்தா பசங்க கிட்ட போன் கொடுங்க, நான் சொல்றேன். மேடம் இங்க ஒரு நீச்சல் குளம் இருக்கு மேடம். அத பார்த்ததுமே பசங்க குளிக்கணும்னு சொன்னாங்க. குளிக்க வச்சு பார்த்துட்டு இருக்கேன் மேடம். ஐயோ நீச்சல் குளமா? அவங்க எல்லாருக்கும் நீச்சல் தெரியாதே. இல்ல மேடம், அது வந்து சின்ன தொட்டி தான் மேடம். இடுப்பளவு தான் தண்ணி இருக்கு. பக்கத்துல தான் குளிச்சிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் மேடம். சரிண்ணா, அவங்க குளிச்சு முடிச்சதும் என்கிட்ட முதல்ல பேச சொல்லுங்க. சரிங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைங்களை பேச சொல்லுவாங்களே. இந்த குழந்தைங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே. இப்ப நான் என்ன செய்வேன்? மேடம் கொல்ல போறாங்க. ஓடி ஓடி மூச்சு வாங்குதுரா. எங்க போனாலும் துரத்துக்கிட்டே வராங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையடா. போன் பண்ணி போலீஸை வரைக்கலான்னு பார்த்தா உங்க போன்ல தான் சைப்பரே விழ மாட்டேங்குது. வேற என்ன பண்றது? இப்படிதான் தப்பிச்சு ஓடணும். அவங்க இங்க வரமாட்டாங்க. கொஞ்ச நேரம் நம்ம இங்க ஒளிஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். இந்த காட்டுக்குள்ள தான் போனாங்க. இது காடு இல்ல, அவங்களோட சுடுகாடு. நல்ல வேலை இங்க வந்தாங்க. இங்க வச்சு அவங்களுக்கு சமாதி கட்டிட வேண்டியதுதான். ஐயோ மறுபடியும் கொலையா? வேண்டாம் வேண்டாம்,
நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நான் பண்றேன், வா. என்னை இவ்வளவு தூரம் அலைய விட்டு அந்த பசங்களுக்கு சமாதி கட்டாம விட மாட்டேன்.